மம்மிஸ். ஸோ என்ன திவாலி செலிப்ரேட் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? பட்டாசு வாங்கியாச்சா? புது ட்ரெஸ் வாங்கியாச்சா? ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சா? இத்தனை வேலையும் செஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்லை ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்னதான் புதுசா வாங்கி தந்தாலும் நீங்க கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் வந்து த ஸ்ட்ராங்கர், த மோர் ஹாப்பியர், த மோர் கான்ஃபிடென்ட் மாம். சரிங்களா? நீங்க அதுவா இருக்கீங்களா உங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா எதனால அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த மாம்ஸ்க்கு அது ஒரு கரியர் பிரேக்காக தான் இருக்கும். நம்ம வந்து கரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிற ஒரு விஷயம் போகுது. அது இல்லாமல் நம்மளை அறியாமையே நம்மளுக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்பப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், அப்பப்போ அழுகணும்னு தோணும், அப்பப்போ அவங்களுக்கு கொடுக்க முடியல, இவங்களுக்கு கொடுக்க முடியல, இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த அப்ஸ்கில் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வேதிக் மேக்ஸ் படித்து நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்க முடியும், இல்லை அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்காச்சும் சொல்லித்தர முடியும். இன்னைக்கு இருக்கிற ஏஐ வேர்ல்டில் வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இதை நீங்கள் வந்து கற்றுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா பின்குறிப்பு, இதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ வேதிக் மேக்ஸ் கற்றுக்கிட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்து ஏர்ன் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ரெடின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நான் அஃபீஷியலாக 22 வந்து லான்ச் பண்ண போகிறேன் திவாலிக்கு அப்புறம். ஸோ திவாலி கிஃப்டாக லோவஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட நான் டிஎம்மில் பேசுகிறேன். பாய்.